யானை தேய்ச்சிது யானை வந்து மண்ணு போட்டுரும் அது மேலே போட்டுக்கிட்டு அது வந்து அப்படியே வந்தோடனே அது உடம்பெல்லாம் அரிக்கும் போது இந்த பாறையில் வந்து இது பண்ணும் தேய்க்கும் உடம்பு தேய்க்கும் போது இந்த மண்ணெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா இந்த மண் வர்றதுக்கு சான்ஸ் வாய்ப்பே இல்லை. மேலே அப்படி வரும். அப்போ யானை வந்துட்டு போகும்னா இங்கே நைட்டு யானை வந்துட்டு போயிருக்குது. இந்த மண்ணை வந்து நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் இந்த மண்ணை தடவி இப்படி நெத்தியில் தேய்ச்சிப்பேன். நெத்தியில் தேய்ச்சாக்கோ மனுஷனுடைய வாடை போயிடும், யானையினுடைய வாடை இருக்கும். அப்போ யானை வந்து இவன் நம்பால் தாண்டாம் அப்படின்னு நினச்சிக்கும். நல்ல இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கிறீங்க. இல்லை அதுக்கு இல்லை. சில நேரத்தில் இந்த இது கூட போட்டுக்குவேன் நான். யானை லத்தி அந்த லத்தி எடுத்து உடம்பு தேய்ச்சிப்பீங்களா? தேய்ச்சிக்குவேன். உடம்புல தேய்ச்சிக்கிட்டா நம்மளுடைய இது வராது. வேப்பிலையை வச்சுக்கிட்டே பையில போட்டுக்கிட்டு உருவி சாப்பிட்டுக்கிட்டே போவேன். என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. உன்னால யோசனை பண்ணவே முடியாது. யாரும் இந்த மாதிரி இருக்கவும் முடியாது. எனக்கு அது ஒரு வேலை டிஃபன். அதுதான் ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, வேப்பிலை இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படிங்கிறாப்ல. வேப்பிலை தான் சாப்பிடுவாங்க இருக்கும். அதனாலதான் என் உடம்புல அட்டை ஏறாது. ஐயா இப்போ மேலேருந்து எஸ்டேட்லேருந்து கீழே இறங்கிட்டோம், சிங்கார் எஸ்டேட்லேருந்து. இப்போ இது வந்து ஹில்க்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரோடு. இது எவ்வளோ தூரம் அந்த மாதிரி ட்ராக்கு? இங்கேருந்து 40 நிமிஷம் நடக்கணும். 40 நிமிஷம் ஒரு 1.5-2 கிலோமீட்டர் வரும் ட்ரெயின் ட்ராக்லேயே. அப்போ இது 40 நிமிஷம் நம்ம நடந்து முடிச்ச உடனே அங்கேருந்து நம்ம மேற்படையோட பஸ் ரூட்டுக்கு வந்துடும். பஸ் ரூட்டு சமவெளி பாதை அந்த இடத்துக்கு வந்துடுவோம். நம்ம இந்த ட்ரெயின் ட்ராக்ல போகும்போது இந்த டனல் 2 டனல் இருக்கு, பெரிய பெரிய பாலங்க இருக்குது. அந்த பாலத்து மேலையெல்லாம் நம்ம போகணும். அது பாடி எல்லாம் ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா யாரும் நடக்க முடியாது. எனக்குமே சொல்ற மாதிரி இருக்குது, போக முடியாது, பயம் இருக்கும். அந்த கீழே விழுந்துட்டோம்னா எடுக்க முடியாது, கீழே இறங்க முடியாது யாருமே. அதனால அப்பேற்பட்ட பாலங்க அதில் தான் நானும் போய்கிட்டு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய டேஞ்சரஸான பாலம். இது ஐயோ சரியான டேஞ்சரஸான பாலம். ஆமாம், அண்ணன் நடந்து வராப்புல பாருங்க. அவருக்கு நம்ம வந்து மனசை எந்த வீட்டிலையோ சிதறப்படக்கூடாது. நம்ம கண்ணும் கருத்துமா இந்த பாலத்திலேயே நம்ம கவனம் இருக்கணும். நல்ல ஆழம். ஆமாம், நல்ல ஆழம். கீழே விழுந்தா அதோட எடுக்கிறதுக்கு வேற யாரும் இது வர முடியாது, இறங்க முடியாது கீழே. எத்தனை அடி அதில்? இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 அடி இருக்கும். 80 அடியா? 80 அடி இருக்கும். சரியான ஆழம். அப்படி எடுக்கிறதுக்கு வேற யாராச்சும் தான் வரணும். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக புத்திசாலித்தனமாக கரெக்டாக இந்த இடத்துல வரணும். இது ரொம்ப டேஞ்சரான பாலம். பார்த்தீங்கன்னா சரியான பாலம் இது, ட்ரெயின் பாலம் இது. கீழே 80 அடியாம். இதுலெல்லாம் போனால் தான் இந்த வில்லேஜுக்கு போக முடியும். ஒரு வழியாக பாலத்தை கடந்துட்டோம். இதுதான் இந்த பாலம். இது வந்து டாய் ட்ரெயினில் போனால் அதை பார்க்கலாம். இந்த பாலத்தை நமக்கு வந்து நடந்து போகிற அனுபவமே கிடச்சிருக்கு. நல்ல ஒரு அனுபவம் உண்மையிலே.